Hi friends, இந்த வீடியோவில் நியூ மாடல் சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பேங்கிளில் எப்படி பேஸ்ட் பண்ணணும் சில்க் த்ரெட்டை அப்படிங்கிறது வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பேங்கிளில் 35 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பேங்கிள் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பேங்கிள் வந்து திக்காக இருக்கிறதுனால நான் 35 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சென்டரில் வந்து ஸ்டோன் செயின் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதையும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆக விடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு த்ரெட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஸ்டோன் செயின் வந்து விலகாமல் இருக்கும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து விலகி போகும். ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைனிங் வேணுமோ, என்ன கலர் வேணுமோ எக்ஸ்ட்ரா த்ரெட் எடுத்து நான் 5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த த்ரெட்டு கோல்டன் கலர் த்ரெட்டு. நான் ப்ளூ அண்ட் கோல்டன் மிக்சிங்கில் தான் இந்த பேங்கிள் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அந்த த்ரெட்டை வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.